அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதங்களில் நிறைய பக்தர்கள் கோவிலுக்கு போவாங்க. கடும் விரதம் இருந்து இந்த சபரிமலைக்கு போய், அதாவது கடும் குளிர் ஆகட்டும் எதுவுமே அவங்க பார்க்காம போய் மாலை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. அதே போல் இந்த வருடம் தான் போகணும், இந்த வருடமெல்லாம் போகக்கூடாது அப்படின்னலாம் கிடையாது. நிறைய தொடர்ந்து பல வருடங்களாக போகக்கூடிய பக்தர்களும் இருப்பாங்க. அப்படி குறிப்பிட்டு இந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய நேரத்தில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக கார்த்திகை மாதம் துவங்கியதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இந்த ஐயப்ப பக்தியில் மூழ்கி இருப்பாங்க. ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செறிவோடு ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி விரதம் அனுசிக்கிறாங்க இப்படின்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த புனித யாத்திரை பற்றியோ நம்ம இந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யவே கூடாது, என்ன செய்தால் பலன் கிடைக்கும் அப்படி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, ஒரு தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்ட நேரம் நம்மளை தாக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா, கருங்காலி மாலை வாங்கி அணிந்து பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி மாலை வாங்கி அணிந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் போகும். இந்த மாலை சாதாரண சைஸ்கள்லையும் இருக்குது. அதே போல் வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் மாலைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். சரி, நம்ம இப்போ இந்த ஐயப்பன் பற்றி பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் விரத காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்க்க குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி சாதாரணமாக நாங்கள் சீவக்காய் சோப்பு இதெல்லாம் போட்டு கூட உபயோகப்படுத்தணும், தவறில்லை. ஆனால் நிறைய பக்தர்கள் அதையும் செய்கிறது இல்லை. ஆனாலும் அதை செய்தால் கூட தவறில்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அம்மை கண்டு இருந்தாங்க அப்படின்னா அதே வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் மாலையை கழட்டுவது உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது கடமையை சரிவர செய்யும் பொருட்டு நம்ம ஒரு ஷூ போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு குற்றம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக விரதம் இருந்தால் நம்ம காலில் காலணிகள் அணியாமல் இருக்கிறது தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி நம்ம தொழில் நிமித்தமாக செய்யும்போது கூட ஒரு தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த ஐயப்பனை நம்ம வழிபாட்டை ஆவேசத்திற்கும் ஆக்ரோஷத்திற்கும் ஆடம்பரத்துக்கும் உட்படுத்தாமல் அமைதியாகவும் சாத்வீகமாகவும் மேற்கொள்வது தான் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம சாப்பிட்ட இலைகளை புனிதமான பம்பை நதியில் எரிந்து அந்த புனித நதியை அசுத்தப்படுத்துதல் மிகவும் தவறானது. மாறா ஒரு குழி தோண்டி அவற்றை புதைக்கிறது கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பம்பையில் விளக்கேற்றி வழிபடுதலை மற்றவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் செய்யணும், அமைதியாக செய்யணும். இதுவும் ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அதன் பிறகு வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த ஐயப்பன் நம்மளை பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. மாலை அணிவதற்கு முதல் நாள் மாலையே பாலில் ஊற போட்டு அந்த மாலையை பாலில் ஊற போட்டு அடுத்த நாள் நம்ம போடுறது ரொம்ப நல்லது. அதே போல் நம்மளுடைய போட்டுக்கக்கூடிய ஆடைகளையும் தண்ணியில் நனைத்து உலர்த்திய பிறகு அணியணும். எக்காரணம் கொண்டும் புத்தாடைகளை அணியக்கூடாது. அதே போல் கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிய முடியாதவங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், புதன், சனிக்கிழமைகளில் மாலையை அணிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் மாலையை தயார் செய்த பின் கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்த பின் 18 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்று குருநாதரிடம் கொடுத்து அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து மாலையை அணிந்துக்கிறது ரொம்ப நல்லது. அவரே குருசாமியாக உங்களை வழிநடத்தி செல்வார். மாலை அணிந்த பிறகு காலையும் மாலையும் நிச்சயமாக குளிக்கிறது முக்கியம். பக்தர்கள் நீலம், கருப்பு, பச்சை இது போன்ற நிறத்தில் ஆடைகளை அணியலாம். கண்டிப்பாக துண்டு அணியிறது அவசியம். ஐயப்பனே உங்களுடைய எண்ணம் முழுவதும் முடி வெட்டுறது அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் ஐயப்பனே கொண்டிருக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் போல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எல்லாம் உபயோகித்து குளிக்கிறது இவையெல்லாம் ஒரு சில இடங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு சிலர் இதை பயன்படுத்துவாங்க சோப்பெல்லாம், ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டாங்க. வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது, அரட்டை, கெட்ட சிந்தனைகளில் மனம் கொண்டு போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. வெற்றிலை, பாக்கு இது போன்ற பழக்கம், பகலில் தூங்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது.
இரவிலோ தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய துண்டை விரித்து படுக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. அப்படி நம்ம உறங்கும்போது கண்டிப்பாக அது சிறப்பு. அதே போல் மெத்தை, தலையணை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது. சபரிமலையில் காடு மலையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். அதனால் செருப்பு அணியக்கூடாது. புகை, மது ஆகியவை கூடவே கூடாது. மாமிசம், எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு கெட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் புனித நீராட்டு விழா, துக்க நிகழ்ச்சி, குழந்தை பிறந்த வீடு இந்த மாதிரி இடத்துல மாலை அணிந்தவங்க போக மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தினரும் இங்கே போக மாட்டாங்க. ஆண் பக்தர்களை ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரத்தம்மன் அப்படின்னும், சிறுவர் சிறுமிகளை மணிகண்டா என்றும் அழைக்க வேண்டும். ஒரு பக்தர் மற்றொரு பக்தரை சந்திக்கும்போது பேசும்போது முன்பும் பேசிய பின்பும் சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும். தரிசனம் முடிந்த பின் நேரே வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. அதே போல் வீட்டில் இருந்து புறப்படும் பக்தர்கள் முதல்ல சபரிமலை கோயிலுக்கு நேரே சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பயணம் முடிந்த பிறகு கோவில்கள் அல்லது சுற்றுலா இடங்களுக்கு செல்றதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குருநாதர் வழிகாட்டுதலையும் ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் சபரிமலை பயணம் முழு ஒரு சந்தோஷமானதாகவும் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலும் மாற்றுவது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இந்த மாலை அணிந்த பிறகு 48 நாள் விரதம் இருக்கணும். அன்பு, பொறுமை, சிறு தியானம் போன்றவற்றையெல்லாம் பின்பற்றுறது நல்லது. 48 நாட்கள் முழுவதும் விரதம் மேற்கொள்வது சாத்தியமில்லை எனில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சில நாட்கள் மட்டுமே அணியலாம். மாலை அணிந்த பிறகு தினசரி அதிகாலையும் மாலையும் குளிச்சுட்டு நீராடி ஐயப்பனுடைய படத்துக்கு மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக மாலை அணிந்த பிறகு சுத்தமான மற்றும் சத்தான உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிடணும். பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள் போன்ற உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதா இருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு குறைந்தது ஒரு நாளாவது மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிகளை வீட்டுக்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் வழங்குவது சிறப்பு. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு அப்படின்னு பெயரும் உண்டு. குறிப்பாக கன்னிசாமிகளாக இருக்கிறவங்க வீட்டில் அன்னதானம் வழங்குறது மிக விசேஷமாக இருக்கும். அதே போல் யாத்திரை நாட்களில் கோபம், துன்பம் இது மாதிரியான தீய விஷயங்களெல்லாம் நம்ம விட்டொழிக்கிறது தாங்க நல்லது. முக்கியமாக மாலை கழற்றும் முறை பல விதங்களில் சொல்லப்படுது. பொதுவாக சபரிமலை யாத்திரை முடிந்து வீடு திரும்பிய பிறகு குருசாமியிடம் ஆலோசனையை கேட்டு மாலையை கழட்டணும். சில பேர் மாலையை கழற்றும் முன்பு ஐயப்பன் கோவிலுக்கு சென்று மாலையை அர்ப்பணிக்கிறாங்க. மாலையை கழற்றும் போது ஐயப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறி கழட்டுவது இன்னமும் சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலும் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இந்த மாதிரியான நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இதனால் அவர்கள் ஆன்மீக வளர்ச்சியும் பரிபூர்ணமான நிம்மதியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரிமலையினுடைய புனிதமான யாத்திரையை முழுமையாக அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஐயப்ப சுவாமியினுடைய அருளை பெறவும் வழிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். மாலை அணிந்து போகக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புது அனுபவம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் உங்கள் வீடுகள்லையும் மாலை அணிந்து போயிருக்காங்க அல்லது நீங்கள் மாலை அணிந்து இந்த மாதிரி ஐயப்பனை சென்று வழிபட்டுட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நான் மாலை அணிந்து போகணும் அப்படின்னு ஆசை, ஆனால் அது இப்போ வரைக்கும் எனக்கு நிறைவேறலை அப்படிங்கிற ஒரு சில வருத்தம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுடைய இந்த மாலை அணிதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 1 வருடம், ஒரு சிலர் 2-3 வருடம் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஆனால் ஒரு சிலர் வாழ்நாள் முழுவதும் போவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் போனால் கூட தவறு கிடையாது. அவ்வளவும் நமக்கு புண்ணிய பலனே அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.